தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷமாக ஃப்ரீ எஜுகேஷன் தான் இருக்குது. சும்மா இலவச கல்வி இலவச கல்வின்னு வளரிட்டே இருக்கிறார் இந்த சீமான். அப்படி தானே பலரும் சொல்கிறாங்க. இலவச கல்வி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா ஏன் நியூஸ்ல எல்லாம் ஃபீஸை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க? மார்ச் மாதமே ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க நிறைய இடத்துலன்னு ஏன் சொல்கிறாங்க? ஃபீஸ் கட்டலைங்கிறக்காக என் பிள்ளையை வெளியே நிற்க வச்சுட்டாங்கன்னு ஏன் பல பெற்றோர் புலம்புறாங்க? ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குது, ஆனால் அதோடைய தரத்தை நாம் நம்புறதில்ல. எத்தனை பேரோட குழந்தைங்க அரசு பள்ளியில் படிக்கிறாங்க? 5வது வரைக்குமாவது எப்படியாவது ப்ரைவேட்டில் படிக்க வச்சுட்டு அப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துக்கலாம், ஏன்னா பேசிக் எஜுகேஷன் நல்லா இருக்கணும்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க? அரசு பள்ளிக்கூடங்களை நம்பாமல் தான் நம்ம ப்ரைவேட் ஸ்கூலுக்கு இவ்வளோ போகிறோம். அப்படி எல்லாருக்குமே இலவச கல்வி கிடச்சிருச்சுன்னா எதுக்கு இத்தனை ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது? முக்குக்கு எதுக்கு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் அவ்வளோ இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் அவ்வளோ இருந்துச்சு. அப்புறம் ஐசிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்துச்சு. இப்போ ஐஜிசிஎஸ்சி ஸ்கூல்ஸ் அவ்வளோ இருக்குது. என்னோட குழந்தைக்கு நல்ல கல்வி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்கூல்ஸை தான் தேடுறாங்க. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துறது இல்லை? அங்கே தான் ஃப்ரீயாச்சே. இந்த ஸ்கூலில் வருஷத்துக்கு 1 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் கூட ஃபீஸ் பே பண்ணிட்டு இருக்க வேண்டியிருக்கே. நிறைய இடத்துல என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நான் ஒரு பெற்றோர் தான். அங்கே கொடுக்குற 1 லட்சம் 1.5 லட்சத்தை இவங்களோட பேரில் நம்ம கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஃப்யூச்சரில் அவனுக்கு பணமே நிறைய வந்துருமே, இந்த படிப்பே அவ்வளோ அவசியம் இல்லையேங்கிற அளவுக்கு நம்ம பணம் கட்ட வேண்டியதாக இருக்கேன்னு புலம்புற அதே நேரத்தில் நாளைக்கு சூழ்நிலை எப்படி மாறும்னு தெரியாது. இந்த ஏஐ யுகத்தில் நம்ம குழந்தை வளரணும்னா நல்ல அறிவோடவும் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிற மாதிரியும் இருக்கணும், சர்வைவராக இருக்கணும். அப்போ நல்ல ஸ்கூலாக சேர்த்திடுவோம். அவனுக்கு நல்ல படிப்பு, நல்ல யோசிக்கிற திறனை கொடுத்துட்டோம்னா அவன் பாட்டில் வாழ்ந்துக்குவான். இப்படி தானே சொல்கிறோம். கவர்மெண்ட் அதை கொடுத்துச்சுன்னா ஏன் லட்சக்கணக்கில் கொட்டி அங்கே சேர்க்கணும்? ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் தரத்தை உயர்த்த மாட்டேங்கிறாங்க? தமிழ்நாட்டில் 100 பள்ளிக்கூடங்களில் கண்டிப்பாக 10 பள்ளிக்கூடங்கள் ரொம்ப டாப்பாக இருக்குது. ஒரு 40 சுமாராக போயிடுது. ஒரு 20லேருந்து 30 கண்டிப்பாக ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அதில் ஸ்கூல்ஸில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னு எவ்வளோ ஸ்கூல்ஸை மூடிட்டு இருக்காங்க. ஏன் கவர்மெண்ட் அதை மூட விடுது? நல்ல டீச்சரை கொடுத்து நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் கொடுத்துருந்தா ஏன் மற்ற இடத்துக்கு போகிறாங்க? படிக்க வைக்கிறதுக்கு வசதி இருக்கிறவன் படிக்க வச்சிடறான், வசதி இல்லாதவன் எவ்வளோ கஷ்டப்படுறான். கரெக்டாக மார்ச் ஏப்ரலில் மட்டும் அத்தனை மகளிர் சுய உதவி குழுவாக இருக்கட்டும், சீட்டு ஃபண்டு இந்த மாதிரிலாம் போடுறவங்க எல்லாருமே அந்த மார்ச் ஏப்ரல் ஜூன் இந்த டைமில் ஏன் அவ்வளோ தள்ளி போனால் கூட அந்த சீட்டை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க? ஃபீஸ் கட்டுறதுக்காக தானே. அதை ஒருத்தர் குறைச்சி கொடுக்குறேன்னு சொன்னால் அதை நம்புறதுல நமக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா அவர் கண்டிப்பாக ஸ்கூல் கட்டலை, அவருக்கு கீழே இருக்கிறவங்க ஸ்கூல் கட்டுற நிலைமையில இல்லை. இலவச படிப்புங்கிறது இருக்குதான், ஆனால் அது எந்த தரத்தில் இருக்குது, அதை எத்தனை பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்கங்கிறதான் முக்கியம். இந்த மாதிரி ஒரு நபர் வந்து இலவச கல்வி கொடுத்தா இப்போ இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் காணாமல் போயிடும். கண்டிப்பாக ரொம்ப சிலது தான் இருக்கும்.